யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ அது என்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்னா சோலார் ட்ராக்கர் தான் செய்ய போகிறோம். அதுவும் அர்டினோ போர்டு இல்லாமல் எல்டிஆர் சென்சரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சோலார் ட்ராக்கர் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா TAD2822 அப்படின்ற ஐசி தான் தேவை. ஸோ இது எடுத்துக்கிறேன். அப்புறமா 2 எல்டிஆர் சென்சார் தேவை. அப்புறமா 2 10K ரெசிஸ்டர் தேவை. அப்புறமா இந்த மாதிரி ஒரு சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கியர் மோட்டர் இருந்தால் அந்த கியர் மோட்டர் எடுத்துக்கோங்க. நான் கியர் மோட்டர் இல்லை, ஸோ அதனால் நான் அந்த சர்வோ மோட்டர் எடுத்திருக்கேன். இந்த சர்வோ மோட்டரையே நான் கியர் மோட்டர் மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கீழே பேஸ்க்காக ஒரு டப்பா மூடி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு மொபைல் பேட்ரி, அப்புறம் ஒரு சோலார் பேனல் 5 வோல்ட்டில் ஒரு சோலார் பேனல் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடையில் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த எல்டிஆர் சென்சார் எடுத்துக்கிறேன். எல்டிஆர் சென்சார் எடுத்துகிட்டு இதில் இருக்க ஒரு கம்பியை மட்டும் இன்னொரு கம்பியோட வச்சு இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து வர இன்னொரு கம்பியை இப்படி மடக்கி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுலேருந்து வர இன்னொரு கம்பியும் மடக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 10K ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இதோட கம்பி ஆல்ரெடி நான் மடக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணுறதில்ல, இந்த சைடு மட்டும் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 10K ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இன்னொரு 10K ரெசிஸ்டரை வச்சு இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த ஐசி எடுத்துக்கிறேன். மொத்தமாக இதில் 8 பின் இருக்கும். ஸோ எப்படின்னா இந்த மேல் சைடு ஒரு நாச் இருக்கும். இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 அப்புறம் கீழேருந்து 5 6 7 8. ஸோ அந்த மாதிரி 8 பின் இருக்கும். ஸோ அந்த 8 பின்னோட டீட்டெயில் என்னன்ட்டு நாங்கள் ஷோ பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதான் இந்த 8 பின்னு. ஸோ இந்த 8 பின்னில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 8வது பின்னையும் அதே மாதிரி இந்த 6வது பின்னையும் நேராக எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் இந்த 7வது பின்னையும் இந்த 5வது பின்னையும் உள் சைடு மடக்கி விட்டுறேன். அதேமாரி இந்த சைடு இந்த 4வது பின்னையும் அப்புறம் இந்த 3வது பின்னையும் இந்த சைடு எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் மீதி இருக்க 2 பின்னையும் அப்படியே விட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் மடக்கி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த நாச்சு இந்த மேல் சைடு வச்சா 8வது பின்னும் அதே மாதிரி 6வது பின்னும் நேராக இருக்குது. மீதி 5வது பின்னும் அதுக்கு கீழே 7வது பின்னும் கீழ் சைடு மடக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு 1வது பின்னும் அதே மாதிரி 3வது பின்னும் ஸ்டெடியாக நேராக இருக்குது. அதேமாதிரி 2வது பின்னும் 4வது பின்னும் இந்த சைடு மடக்கி விட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் மடக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஐசியில் இந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த எல்டிஆர் சென்சரு இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த மேலே இருக்க 2 பின்லேயும் இந்த எல்டிஆர் சென்சரோட இந்த கம்பியும் அதே மாதிரி இந்த கீழே இருக்க 2 பின்னில் ரெசிஸ்டரோட கம்பியும் வச்சு இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இந்த ஐசியில் வச்சு. எப்படின்னா மேலே இருக்க 2 கம்பி இதில், அப்புறம் கீழ் சைடு இந்த ரெசிஸ்டர்லேருந்து வர 2 கம்பியும் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து வர ஒரு கம்பி எடுத்து இதுலேயும் அதே மாதிரி இந்த சைடுலேருந்து வர ஒரு கம்பி எடுத்து இதுலேயும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இதில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். இந்த சர்வோ மோட்டர்லேருந்து வர 2 வயரையும் இந்த ஐசியில் இருக்க இந்த 2 பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீழே இருக்க 2 பின்னில் சர்வோ மோட்டரோட வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேட்டரி எடுத்துக்கிறேன்.
இப்போ பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இந்த சைடும் அதே மாதிரி மைனஸ் வந்து இந்த சைடும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் பேட்டரி ஒயரை இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த எல்டிஆர் சென்சாரை லைட்டாக அந்த சைடு திருப்பேன். பாருங்கள், அந்த சர்வோ மோட்டர் சுற்றுது. அதேமாரி இந்த சைடு இருக்க எல்டிஆர் சென்சாரை இந்த சைடு திருப்புறான் பாருங்கள் இந்த சர்வோ மோட்டர் ஓடுது. ஏன்னா மேலே இந்த இடத்துல லைட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த பக்கமும் திருப்பும் போது இந்த சர்வோ மோட்டர் ஓடுது. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த சோலார் ட்ரெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்படியே வச்சா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு ஒன்றா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா, இந்த டப்பாவோட மூடியை இந்த சர்வோ மோட்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால் இந்த எல்டிஆர் சென்சாருக்கு டேப் போட்டு மறைச்சிடுறேன். ரெண்டுலேயும் டேப்பை போட்டு மறைச்சிருக்கேன். ஏன்னா இந்த 2 எல்டிஆர் சென்சார்லேயும் லைட் அடிக்கிறதுனால இந்த சர்வோ மோட்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கு 2க்கும் டேப் போட்டு மறைச்சிருக்கேன். இப்போ இந்த சர்வோ மோட்ரு இந்த டப்பாவோட மூடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டப்பாவோட மூடியில் இந்த சர்வோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட்டரியில் இந்த சென்சார் இந்த ஐசியும் வச்சு டேப் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வச்சு. ஸோ பாருங்கள், வச்சு டேப் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி நீங்களும் டேப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கோங்க. நான் டேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்வோ மோட்டரில் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு சைடாக வச்சு, அதாவது இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சோலார் பேனலையும் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன், சூப்பராக ஒட்டிட்டேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த 2 டேப்பையும் எடுத்துடுறேன். பாருங்கள், டேப்பை எடுத்துட்டேன். இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நான் மொபைலில் டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மொபைலை இந்த சைடு திருப்புறேன் பாருங்கள். பாருங்கள், சோலார் ட்ராக்கர் சூப்பராக திரும்புது. இப்போ இதே சன்லைட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீழே இருக்க அந்த டப்பா முடியை மட்டும் திருப்புறேன். ஆனால் அந்த சோலார் ட்ராக்கர் வந்து சூரியனை பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இந்த சோலார் ட்ராக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.